கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 134:3. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவ்வாறு பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக நம் கைகளை விரிக்க நம் கைகள் எப்பொழுதும் மாசில்லாமல் குற்றமற்றதாயிருக்க வேண்டும். நாம் நம்முடைய கைகளையும் நம்முடைய இருதயங்களையும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்போது தேவன் ஏற்ற நேரத்திலே சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் கடந்து வருகிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். எனவே நாம் வார்த்தையாலும் சிந்தையாலும் செய்கையாலும் தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு துதித்து ஆராதித்து ஸ்தோத்தரிக்கும் போது அவரும் நம்மை ஆசீர்வதிக்க பரிசுத்தம் உள்ள தேவன் கடந்து வருகிறார். எனவே நாம் பரிசுத்தத்தோடு நம்மை காத்துக்கொள்வோம். நம் கைகளை சுத்தமாய் வைத்துக்கொள்வோம். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு கூட நாம் கைகளை விரித்து தேவனை துதிக்கும் போது அவர் சீயோனின் ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மிடம் விரும்புவதே அவருடைய பரிசுத்தம். அடுத்தது துதிக்க வேண்டும். எவ்வாறு நம் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுதெல்லாம் துதிக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் துதித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டளையிட்டு தருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.